गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சுத்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 20ஆம் தேதி, இன்றைய கிழமை திங்கட்கிழமை, இன்றைய வைகாசி மாதம் 7ஆம் தேதி, இன்றைய திதி துவாதசி திதி, இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் சதயம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் புத பகவான், ரிஷபத்தில் சுக்கிரன், குரு, சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது மற்றும் சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். இப்ப கொஞ்சம் செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வரவுக்கு மேல் கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலர் ஒரு பெரிய கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை கட்டுற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உடல் அளவிலான நோய் பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவினர்கள், நண்பர்கள், அண்டை அயலார்கள் இவங்க வழியில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் பேசும்போது நிதானமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதும் இன்னைக்கு மிகுந்த நன்மை தர விஷயங்களாக இருக்கின்றது. பணி இல்லைன்னா வேலைகள்ல எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடைஞ்சல்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பகைமை எண்ணங்கள், விரோத எண்ணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மனதுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான உபாதைகள், காது சம்பந்தமான பிரச்சனைகள் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. தலைப்பகுதிகளில் கவனம் வேணும். அதனால வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் ஹெல்மெட் போட்டுக்கணும், சீட் பெல்ட் எல்லாம் அணிஞ்சு வெளியே போறது இன்னைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. கால் பகுதிகளிலையும் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத செயல்கள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால எந்த செயல்களை செய்யணுமோ அந்த மாதிரியான நல்ல செயல்களை மட்டும் செய்வது மிகுந்த நன்மைகள் இன்னைக்கு தரும். எதிர்பாராத வகைகள்ல யாருக்காவது உதவக்கூடிய ஒரு சூழல்கள் வரும். ஒரு பணமாவது நம்ம கொடுக்க வேண்டிய மாதிரியான ஒரு சூழல்கள் வரும். நம்ம உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அவசரம் அப்படின்னு வர்ற நேரங்கள்ல நம்ம ஏதாவது உதவிகள் செய்யற மாதிரியான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. நாம மேற்கொள்ளும் செயல்கள்ல சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிறிய அளவிலான தொழில் முயற்சிகள் மேற்கொள்ளும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதுல கொண்டு போய் பணத்தை போடுற மாதிரி ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாய் மாமா வழியில சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவருக்கு நம்ம ஏதாவது உதவிகள் செய்யற மாதிரியான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பொது சேவைகள்ல ஈடுபடுறவங்களுக்கு எதிர்பாராத ஒரு செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கண் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் தேவை. சிலருக்கு தூக்கம் இல்லாததுனால ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுடன் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தோடு இன்னைக்கு விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது மிகவும் நன்மையானதாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. காயங்கள், புண்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நம்ம மேற்கொள்கின்ற வேலைகள்ல அதிக கவனமா இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது.
வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வீணான கருத்து மோதல்கள், ஒரு வீண் விவாதங்கள் இதுலெல்லாம் நாமளா கலந்துக்காம இருக்கிற வரைக்கும் மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் மேற்கொள்வதற்கான ஒரு எண்ணங்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் மேற்கொள்ள விரும்புகின்ற நபர்களும் இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். அது நல்ல முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் தேவை. சாலை பகுதிகளை கடக்கும் போதும் கவன நிலைகள் தேவை. கொஞ்சம் கவனம் அதிகமாக இன்னைக்கு வேண்டும். செய்யும் வேலைகளாக இருக்கட்டும், இல்ல நம்ம வீட்டுல செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், எந்த வேலைகள்ல இருக்கும் போதும் இன்னைக்கு கவனச்சிதறல் இல்லாம நம்ம ஒரு மன ஒருமுகப்பாடு அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. நம்ம மனதுல வேற எந்த சிந்தனைகளும் இருந்துகிட்டு நம்ம முக்கியமான வேலைகள்ல ஈடுபடக்கூடாது. அதன் மூலமா நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் இன்னைக்கு சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான். ரிஷப் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். இன்னைக்கு நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளுடைய குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி நம்மளுடைய பூர்வீக வீடு, பூர்வீக சொத்து, பூர்வீக சொந்த ஊர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு அதிக ரசனைகளும் வழிகாட்டும் நபர்களாகவும் உங்களுடைய நாள் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய குணநலன்களும் இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு இருக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் சண்டைகளுக்கு அப்புறம் நல்ல முறையில முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் எடுக்கும் போது அதுல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் நல கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகளின் மீது நம்ம அதிக அக்கறை வச்சுக்கிறது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. சிலர் குழந்தை பேருக்கான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் அதிகமான கவன நிலைகள் இன்னைக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது. இறை ரீதியான ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆன்மீக வழி செலவுகளும் சிலருக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு பேச்சில் நிதானங்கள் தேவை. அவருடைய உடல் நலனிலும் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது. நம்மளுடைய அண்ணன் அக்கா இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல் நலன்ல அதிக கவன நிலைகள் தேவை. சிலருக்கு அவங்களோட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவு முறை பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழல்களும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக போகணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்த வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. தாத்தா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் உடல் ரீதியான சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவரையும் கொஞ்சம் கவனமாகவே பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. இன்னைக்கு முருகப்பெருமானையும் துர்க்கை அம்மனையும் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யலாம். இஷ்ட தெய்வ வழிபாடையும் இன்னைக்கு நம்ம எடுத்து செய்யலாம். முன்னோர்களுடைய வழிபாடுகளை செய்யும் போதும் அவங்களுடைய ஆசைகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இந்த மாதிரி இறை வழிபாடுல நம்ம இன்னைக்கு மனதை செலுத்துறது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. மனதளவுல பாத்தீங்கன்னா ஒரு கரடு முரடான சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு வேகம் அதிகமா இருக்கும். அதை நம்ம யோசிச்சு நல்ல செயல்களா அப்படின்னு நினைக்கும்போது அந்த வேலையை முடிச்சு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் மனநிலையிலையும் நிதானங்கள் இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. தந்தை வழி முன்னோர்களின் ஆசிகளை பெற விரும்பும் நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தைக்கு இதயம் சார்ந்த பகுதிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதற்கெல்லாம் மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனைவி வழியில உங்களுக்கு ஏதாவது வரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல லாபகரமான ஒரு செயல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது.
கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ரொம்ப வேகமாலாம் இன்னைக்கு போகக்கூடாது. கொஞ்சம் மிதமான வேகத்தில் செல்லுவது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் எடுக்க விரும்புகின்ற நபர்கள் இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகளை எடுக்க வேண்டாம். அதை இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகுந்த நலம் தரும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அப்போ இன்னைக்கு பண வரவுகள், உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நல்ல முறையில லாபகரமானதா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உடல் அளவுல ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனோடு சேர்ந்து நம்ம ஒரு புதிய முயற்சிகளை எடுக்கும் போது அதுல சரிவர செயல்பட முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால புதிய முயற்சிகளை இன்னைக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் இன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். அப்ப இன்னைக்கு எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா, உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், அம்மா சம்பந்தமான விஷயங்கள், அப்புறம் நம்மளுடைய வீடு, வண்டி, மனை, இந்த மாதிரி சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகள், புதிய முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில சிலருக்கு வாக்குவாதங்கள் வரலாம். அவருக்கு உடல் நலனிலும் இன்னைக்கு அக்கறை அதிகமாக தேவைப்படுகின்றது. நிர்வாகத்திறன் சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலையில இன்னைக்கு நல்ல முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதன் மூலமான பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அரசாங்கம், அரசியல்ல ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு அதன் மீதான ஒரு ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மீடியா சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மருத்துவம் சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் நல்ல முறையில போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெரிய அளவிலான டெக்ஸ்டைல்ஸ் வச்சு நடத்துற நபர்களுக்கும் இன்னைக்கு வேலையில நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பிறகு ஓரளவு அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு குறிப்பா எந்த மாதிரி உயர்கல்விகள் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வங்கள் வரும்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் சம்பந்தமான விஷயங்கள், மருத்துவத்துலன்னு பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்கள், கிரிமினாலஜி சம்பந்தமான டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலான ஒரு துறைகள் எடுத்து படிக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக கவன நிலைகள் தேவை. வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும்போது அதுல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாய்க்கு உடல் நலம் சம்பந்தமான அதிக அக்கறைகள் இன்னைக்கு தேவை. அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவினர்கள் வழியில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருத்தல தரிசனங்களுக்கு எல்லாம் செல்லக்கூடிய ஒரு பிளான் போடுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான விஷயங்கள், பணி சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாம் ஆலோசனை கேட்டு நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இதன் ரீதியில ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றங்கள் அடையிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மருந்துகள் எடுக்கின்ற விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. நாமளாக எந்த ஒரு மருந்தும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. டாக்டரோட ஆலோசனைப்படி சாப்பிடுறது மிகவும் நன்மைகள் தரும். அதிகார போக்குகள் எல்லாம் உங்களுடைய வேலை சார்ந்த இடங்கள்ல உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான மேற்கல்வி பயிலுகின்ற ஒரு எண்ணங்களும் சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. சுவாச சம்பந்தமான உறுப்பு அல்லனா சுவாச ரீதியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் வழியில தொழில் முறைகள்ல ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கடினமான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டோம்னா அது நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால மிதமான ஒரு அளவுல இருக்கிறது இன்னைக்கு மிகுந்த நன்மைகள் தரும். சிலருக்கு தொழில் இல்லைன்னா பணிகள்ல இடமாற்றங்கள், ஏதாவது பிரச்சனை நடந்து அதன் மூலமா இடமாற்றங்கள் ஏதாவது நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வீடு சார்ந்த ஒரு விஷயங்கள்லையும் நம்ம இடமாற்றம் செய்வோம் அப்படிங்கிற சிந்தனைகளும் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
சிலருக்கு தொழில் ரீதியான விஷயங்கள்ல ஒரு சொந்த ஊர்ல இருக்காங்கன்னாலுமே அங்கிருந்து நம்ம வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு சூழல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால புதிய முயற்சிகள் எதுவும் எடுத்து இன்னைக்கு செய்ய வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். வரன் பார்க்க போகலாம், புதிதான தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளலாம், வெளிநாடு சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். நல்ல முறையில 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் போகலாம், விரும்பிய பயணங்கள் போகலாம், இல்லைன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்களாக ஏதாவது பயணங்கள் போக விரும்புறீங்கன்னா தாராளமாக செய்யலாம். வரன் பார்க்க போக விரும்புறவங்களும் இன்னைக்கு தாராளமாக போகலாம். சுப நிகழ்வுகள், நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இன்னைக்கு புதிதாக ஸ்டார்ட் பண்ண விரும்புறவங்க தாராளமாக எடுத்து செய்யலாம். இன்னைக்கு லாபங்கள் அதன் வழியில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்கள் எல்லாமே எடுத்து இன்னைக்கு செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி தேவி. கடக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்னைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். அதாவது நம்மளுடைய தைரியம் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். குருத்தனமான ஒரு தைரியம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால செய்யக்கூடிய செயல்கள்லயோ பேச்சுவார்த்தைகள்லயோ எல்லாத்துலயுமே இன்னைக்கு கொஞ்சம் நிதானங்கள் அவசியமாக தேவை. எல்லா விஷயத்தையும் தைரியமாக செய்யக்கூடாது. எந்த விஷயத்துல தைரியம் வேணுமோ அதில் மட்டும் தைரியமாக ஈடுபட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத ஒரு செயல்களை தைரியமாக செஞ்சுட்டு அதன் வழியில வர்ற பிரச்சனைகளை அப்புறம் நம்மளதான் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால செயல்முறைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் நிதானங்கள் அவசியம். வேகம் இருக்க வேண்டியதுதான், ஆனா நிதானங்களும் அவசியமானதாக இன்னைக்கு தேவைப்படுகின்றது. சிலருக்கு இளைய சகோதரரோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள், ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலையில கொஞ்சம் அவசியம் கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. அவருக்கு ஏதாவது மருத்துவ சிகிச்சைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. இளைய சகோதரருக்குமே அவருடைய உடல்நிலையில கவனங்கள் தேவை அப்படின்னு சொல்லி அறிவுறுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது அவர் கவனமாக செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவுறுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய திறமை வெளிப்பாடுனால தகுந்த வெளிநாட்டு வேலைகளுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய திறமை வெளிப்பாடு இன்னைக்கு அபாரமாக இருக்கும். உங்களிடம் இவ்வளவு டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு அதிகமான ஒரு திறமைகள் எல்லாம் வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன்களும் அதிகமாக இருக்கும். சிறு தூர பயணங்களாக நம்ம எங்கேயாவது கோவில்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சிலருக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அதன் சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. முக்கியமான விஷயங்கள்ல ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள், காது சம்பந்தமான பிரச்சனைகள் இதுல எல்லாம் ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவு முறை பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல கவனமோடு விளையாடுறது இன்னைக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்கின்றது. விளையாட்டு துறையில இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இன்னைக்கு இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக விளையாடுறது ரொம்ப அவசியமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி வெற்றி வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மாமனார் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல் நிலையிலையும் இன்னைக்கு கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. அவருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போதெல்லாம் இன்னைக்கு கவன நிலைகள் அதிகமானதாக தேவைப்படுகின்றது. இரத்த குழாய் சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு மண்டலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதற்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலர் ராணுவ வேலைகளுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. ராணுவ பணிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இன்னைக்கு உங்களுடைய திறமைகளும் உங்களுடைய வேகமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. காசோலை சம்பந்தமான முறைகேடுகள் ஏதாவது இருக்குதுன்னா அதற்கு ஏதாவது தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக நீங்க அந்த வேலைகள்ல செயல்படுவது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. வைத்தியம் சம்பந்தமான பொருட்கள் விற்பனைகள் இன்னைக்கு நல்ல முறையில நடக்கும். இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் வேறு
மருத்துவ ரீதியான உபகரணங்கள் விற்பனை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களுடைய விற்பனைகள் நல்ல முறையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு எண்ணங்களும் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால முருகப்பெருமான இன்னைக்கு தாராளமாக நீங்க வழிபாடு செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகக்கூடிய நாளாக இருக்கின்றது. நல்ல ஒரு சுப காரியங்களுக்கான பயணங்கள் நீங்க தாராளமாக இன்னைக்கு போகலாம். ஒரு வரன் தேடும் பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வேலை தேடுகின்ற விஷயங்களாக பயணங்கள் போகலாம். இந்த மாதிரி நீங்க நல்ல பயணங்கள் இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம். சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் எதையுமே இன்னைக்கு புதிதாக ஆரம்பிக்கிறீங்கன்னா தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்க கூடாது. கடன் வாங்கி எந்த ஒரு செயல்லையும் இன்னைக்கு ஈடுபடக்கூடாது. புதிய முயற்சிகள்லையும் நம்ம இன்னைக்கு ஈடுபடாம இருக்கிறது மிகவும் நன்மைகள் தரும். இந்த வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமான விஷயங்களை தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். எந்த விஷயம் நமக்கு இன்னைக்கு முடியணும்னு நினைக்கிறோமோ அதற்கான முயற்சிகளை தாராளமாக இன்னைக்கு செய்யலாம். அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். அப்ப இன்னைக்கு எந்த மாதிரி இருக்கும்னா, உங்களுடைய குடும்பம், ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய கண் சார்ந்த பகுதிகள், பேச்சு, உங்களுடைய வருவாய், பண வருவாய், இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். குடும்பத்தினருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண வரவுகள் இருந்தாலும் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அதிக கவன நிலைகள் தேவை. அவங்க எல்லாம் வண்டி வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனத்துல போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய அறிவுறுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுக்கும் உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் இருந்தாலும் அதற்கும் தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கு கண், வாய் இது சம்பந்தமான பகுதிகளில் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. முன்கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். நிறைய எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதனால பேச்சிலும் இன்னைக்கு நிதான நிலைகள் அதிகமாக தேவை. நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது அதுக்கடுத்து உறவு முறைகளோடு நம்ம திரும்ப அவங்கள பார்க்கும்போது ஒரு பேச முடியாத சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பேசும்போது இன்னைக்கு நிதானமா இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள், அணிமணிகள் இதன் மீதெல்லாம் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்லையும் நம்ம எடுக்கும்போது நமக்கு சேரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது இன்னைக்கு மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. முகம் சார்ந்த பகுதிகளில் அதிக கவன நிலைகள் தேவை. அதே மாதிரி நம்ம வண்டி வாகனங்களில் செல்லும் போது ஹெல்மெட், சீட் பெல்ட் இதெல்லாம் அணிந்து போறது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பொருட்கள் மீது அதிக கவன நிலைகள் தேவை. பற்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாயுடன் பிறந்த மூத்த உடன்பிறப்புகளோடு ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ரசாயனம் சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் விஷ ஜந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம அதிக கவனமாக இருக்க வேண்டியது இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. சுய சிந்தனைகளையே பணமாக்கும் திறன் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். செயல்திறன்கள் எல்லாம் அதிக வேகத்தோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பணம் மூலமான செல்வாக்குகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கு யாருக்காவது கடனாக பணமோ பொருளோ தர வேண்டிய ஒரு சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடாம இருக்கிறதும் இன்னைக்கு மிகவும் நல்லது. பண ரீதியான ஒரு கடனா நம்ம யாருக்காவது உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல்கள்
ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவினர்களுக்கிடையேயான கருத்து மோதல்களை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. கொஞ்சம் எல்லார்கிட்டையும் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது இன்னைக்கு மிகுந்த நன்மைகளை தருவதாக இருக்கின்றது. உடல் நல ஆரோக்கியத்திலும் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவையானதாக இருக்கின்றது. ஆயுதங்கள் சம்பந்தமான பொருட்களிடையே வேலை செய்யும் போது அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. குடும்பம் சார்ந்த முக்கியமான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அதுல ஏதாவது அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தேவையில்லாத செயல்களை செய்யறதுனால துன்ப நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தேவைப்படுகின்ற விஷயங்களை மட்டும், நல்ல விஷயங்களை மட்டும் மேற்கொள்வது இன்னைக்கு மிகவும் நன்மையானதாக இருக்கும். சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய ஒரு சூழல்கள் திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் விவாதங்கள்ல நாமளா கலந்துக்காம இருக்கணும். கருத்து மோதல்கள்ல ஈடுபடாம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். பேசும்போது பேச்சில் நிதான நிலைகள் இன்னைக்கு அவசியமானதாக தேவைப்படுகின்றது. கொஞ்சம் நம்ம அவசரப்படாம நிதானமா பேசினோம்னா இன்னைக்கு நல்ல முறையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான தொழில் முயற்சி சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடலாம். வேறு ஏதாவது முயற்சிகள் புதிதா எடுக்க போறீங்கன்னு சொன்னாலும் அதுலயும் இன்னைக்கு ஈடுபடலாம். நல்ல முறையில ஒரு முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால சுப காரியங்கள் சம்பந்தமான நல்ல விஷயங்களை இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டாம். புதிதாக வண்டி வாங்க விரும்புகின்ற நபர்கள் இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகளை எடுக்க வேண்டாம். அதை இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் நன்மையானதாக இருக்கும். கவனச்சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தொழில் சார்ந்த இடங்களிலோ வீடு சார்ந்த பணிகளிலோ இருக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்று இன்னைக்கு இருக்கின்றார். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு உங்களை சார்ந்த விஷயங்கள் எந்த மாதிரி நடக்கும், உங்களுடைய முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய பணம் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை பத்தி எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தெரிய இருக்கின்றது. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவிலேயே குறிப்பா பாத்தீங்கன்னா ரத்த சம்பந்தமான உறவில் வரன் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேசும்போது கொஞ்சம் ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா இன்னொருத்தவங்க விட்டு கொடுத்து போறது இன்னைக்கு மிகவும் நன்மைகளை தரும். அதனால விட்டு கொடுத்து போறது இன்னைக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்கின்றது. அவசரமாக எந்த ஒரு வார்த்தைகளும் பேசும்போது விடக்கூடாது. பேச்சில் நிதானங்கள் தேவை. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவை. உங்களுக்கும் உடல்நிலையில அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த முயற்சிகள் புதிதாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பார்ட்னரோடு சின்ன சின்ன உரசல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே கூட்டு தொழில ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தொழில்முறை பார்ட்னரோடு சின்ன சின்ன உரசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண சம்பந்தமான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கும் போது அதன் முறைகள்ல இருக்கிற பேச்சுவார்த்தைகள்லையும் கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தைகளை எல்லாம் திருமண காலங்கள்ல பேசாம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. உங்களுடைய துணை வழியே தேவையில்லாத பிரச்சனைகள் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பயணங்கள் போகும் விஷயங்கள்லையும் கவனமாக இன்னைக்கு இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் சிலருக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக அறிமுகமாகின்ற நண்பர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்டையும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு பழகுவது மிகுந்த நன்மைகள் இன்னைக்கு தரும். கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள், கர்ப்பப்பை ரீதியிலான ஏதாவது தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலையில இன்னைக்கு ஒரு மருத்துவ தீர்வுகள் மூலமா ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நாமளாக பேசும்போது ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்துடலாம். இல்லைன்னு சொன்னா வீண் விவாதங்கள், தகராறுகள் இதுல எல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது.
அதனால பேசும்போது கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்லயும் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது. உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் சிறியதாக இருக்கும் போதே நம்ம கவனிச்சிட்டோம்னா அதுல நல்ல முறையில கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சீக்கிரமா கிடைச்சு மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால சின்ன பிரச்சனைகளாக இருக்கும் போது நம்ம அதற்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்து விடுவது மிகுந்த நன்மைகள் தருவதாக இருக்கின்றது. பெரிய நிறுவனங்கள்ல பணிபுரிகின்ற புதிய நட்புகள் எல்லாம் அறிமுகமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளுடைய உறவினர்களே பெரிய நிறுவனங்களை எல்லாம் நிர்வகிச்சு அதை வந்து பா பாதுகாத்துட்டு வர்றவங்களுடைய நட்புகள், அறிமுகங்கள் இதெல்லாம் புதிதாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சமாதான பேச்சுகள் எடுக்கும்போது அதுல இன்னைக்கு சரிவர உடன்பாடுகள் எட்டப்படாத சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவனச்சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செய்கின்ற செயல்கள்ல இன்னைக்கு கவனமாக இருக்கணும். தொழில்முறை பாதுகாப்புகளாக இருந்தாலும் இல்லைன்னா வண்டி வாகனங்களில் சாலை பகுதிகள் இந்த மாதிரியான ஒரு பயணங்கள் போகும்போதும் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பொருளாதார ரீதியில முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எடுக்க விரும்புறீங்கன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் எடுக்க வேண்டாம். அதை இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகுந்த நன்மைகள் தரும். புதிதான தொழில் சம்பந்தமான ஒரு விஷயங்களை தொடங்க இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் வேண்டாம். மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனோடு சேர்ந்து நம்மளோட புதிய முயற்சியை ஈடுபடும் போது அதை சரிவர செயல்பட முடியாம போயிடும். மன அளவுல ஒரு அதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திறன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது, எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டாம். அதை இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம். அதனால இந்த மாதிரியான ஒரு முக்கிய விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் ரெங்கமன்னார். துலாம் ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். அப்ப உங்களுக்கான செலவினங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு சொல்ல போறோம். சந்திரன் வந்து விரயஸ்தானத்துல இருக்கிறார். சந்திரன் தாங்கி இருக்கின்ற சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதியாகிய செவ்வாய் வந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கின்றார். நம்மளுடைய அதிபதியோ 8ஆம் ஸ்தானத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். அப்ப 6, 8, 12 எல்லாம் மிங்கிலாகி இருக்கிற ஒரு நாளாக இருக்கின்றது. அப்ப நம்ம இன்னைக்கு பேசாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். தேவையில்லாத செலவுகள் வந்துடும். பேச்சுல நிதானங்கள் தேவை. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துட்டோம்னாலே போதும். உடல் நலத்துல அவசிய தேவைகள் இருக்கும்போது நம்ம அதற்கான மருத்துவ செலவுகள் பண்ணி கொள்வது மிகுந்த நன்மைகள் தரும். அதனால உறவு முறைகள்ல சிலருக்கு கடன் தரலாம். இந்த மாதிரி கொஞ்சம் செலவினங்கள் இருக்கும். அதனால நல்ல முறையில கொஞ்சம் செலவுகளை பண்ணிக்கிறது இன்னைக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு கடன் வாங்கி மற்றொரு கடனை அடைக்கின்ற சூழல்கள் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை சம்பந்தமான விரோதிகள்னால தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண் சார்ந்த பகுதிகளில் அதிக கவன நிலைகள் தேவை. தூக்கமின்மையினால கொஞ்சம் அவதிகள் உடல்நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து முழுவதுமாக வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரொம்ப பிரச்சனை முத்தி போச்சுன்னா ஒண்ணு அந்த உறவுகள்ல இருந்து நம்ம வெளியே வந்துருவோம். இல்லைன்னா இனிமே இந்த விஷயத்தையே நம்ம பண்ணக்கூடாது, இந்த விஷயம் நமக்கு எப்பயுமே பிரச்சனை தந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி முழுவதுமாக அந்த விஷயத்தை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உடல் அளவிலான பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் எடுக்கும் போது அதுல ஏதாவது செலவுகள் அதிகமாகலாம். தோல்வி உறுவதற்கான வாய்ப்புகள் வரலாம். இதுல எல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. வீண் பிடிவாதம், வரட்டு பிடிவாதம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். விட்டு கொடுத்து போற ஒரு சூழல்கள் கொஞ்சம் குறைவாக இன்னைக்கு இருக்கின்றது. வீட்டில் உள்ளவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது மிகவும் நன்மைகள் தரும். வீட்டுல ஒரு பெரியவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா அதை கேட்டு அதன்படி நடக்கிறது இன்னைக்கு மிகுந்த நன்மைகள் தரும்.
பகைமை எண்ணங்கள் மனதிற்குள்ள கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. செகண்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மனைவியோடு ஏதாவது தகராறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மன அமைதியின்மை இருக்கும். எப்பயோ நடந்த யாராவது ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, அவங்க மேல ஒரு பகை உணர்வு அதிகமாக இருக்கும். அந்த பிரச்சனையையும் அவர்களையும் அந்த பகை உணர்வையும் இன்னைக்கு உள்ளுக்குள்ள கொழுந்து விட்டு எறிகிற மாதிரி ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் மன அமைதிக்காக தியானம் பண்ணுங்க, ஒரு யோகா பண்ணுங்க, இல்லைன்னா இறை வழிபாட மேற்கொள்ளுங்க. சன்னதியில போயிட்டு நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா கண்ணை மூடி தியானம் பண்ணீங்கன்னா கூட இன்னைக்கு நல்ல முறையில ஒரு மன அமைதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பாதம் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான உபாதைகளுக்கு ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்கிற மாதிரி சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு கடனை கட்ட வேண்டிய அவசரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம சீக்கிரமா கடன்காரங்களோ இல்ல பேங்க் ரீதியாகவோ நமக்கு அந்த நெருக்கம் ஒரு நிறைய இருக்கும். அவசரப்படுத்துற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கும். அதற்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடன் அடைக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதாக அறிமுகமாகின்ற நபர்களிடம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகளின் மீதும் நமக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. வீண் தகராறுகள்ல நாமளா இன்னைக்கு ஈடுபடாம இருக்கிறது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. துணை சார்ந்த விஷயங்கள்லயும் அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய உடல் நலன் மற்றும் நல்ல விஷயங்களுக்கான விரயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம், நல்லபடியாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். ஜென்ம நட்சத்திரமாக வர்றதுனால நம்ம பதற்றமான ஒரு சூழல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதோடு சேர்ந்து நம்ம புதிய முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதுல நமக்கு சரியா செயல்பட முடியாத ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிய முயற்சிகள் எதுலையும் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் தாராளமாக எடுத்து செய்யலாம். இன்னைக்கு நல்ல முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதனால வரன் பார்க்கும் விஷயங்கள், தொழில் தொடங்கும் விஷயங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல முயற்சிகளும் எடுத்து இன்னைக்கு செய்யலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால ஆன்மீக பயணங்கள், வியாபாரம், தொழில் ரீதியான பயணங்கள், இந்த மாதிரியான பயணங்களை இன்னைக்கு தாராளமாக நம்ம மேற்கொள்ளலாம். நல்ல முறையில லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருமகள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். உங்களுக்கு லாபங்கள் எப்படி இருக்கும்? மூத்த சகோதரர் எந்த மாதிரி இருப்பார்? சிலர் டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்கும்? இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் நடக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சொந்த ஊர்லயே சிலருக்கு செய்தொழில் சார்ந்த எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான பணிகள்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய குழந்தைகளின் உடல் நலன்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. அவங்கள வெளியே கூட்டிட்டு போறதா இருந்தாலும் சரி, அவங்களா விளையாடிட்டு இருந்தாலும் சரி, அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவையானதாக இருக்கின்றது. சிலர் பிள்ளைகள் வழியில அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிள்ளைங்க ஏதாவது வம்பு இழுத்துட்டு வந்துருச்சுன்னா அதையும் நம்ம சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரர் இருக்கிறாரு, ஒரு அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் உடல்நிலையில அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. அவங்களும் வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் எந்த ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் சின்னதாக இருக்கும் போதும் உடனே நம்ம பார்த்துறது மிகவும் அவசியம். வண்டி வாகனங்களில் செல்லும் போது அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. பணிகள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சிலருக்கு சொந்த ஊர்லயே பண்ணை தொடங்குகின்ற விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரியான கால்நடைகளை வச்சு வளர்க்கும் போது அதனுக்கு ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பராமரிப்பு வேலைகள்ல
நண்பர்கள் வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருமகள் வழியிலையும் ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாகனங்களால யோகங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முறையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதுன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு மாமன்மார் உறவினர்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் ஏதாவது சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள், மனக்கசப்புகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கால் சார்ந்த பகுதிகளில் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரருடைய உடல்நிலையில அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. மாமனார் வழியில வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. தோள்பட்டை சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமானதாக தேவைப்படுகின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில அதிக கவன நிலைகள் தேவை. 3வது குழந்தைக்கு கர்ப்பிணிகளாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பல வழிகள்லையும் இன்னைக்கு வெற்றி அதிகமாக இருக்கும். ஒரு தைரியம், அதிகார போக்கு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஆற்றல்களும் திறமை வெளிப்பாடும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கோபம் சார்ந்த ஒரு எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய செயல்பாடுகள்ல இன்னைக்கு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. பேராசைகள்னால சிலருக்கு ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பதற்ற நிலைகளையும் அவசரங்களையும் தடுமாற்றங்களையும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டோனாலே இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர் அதிகாரிகளை எல்லாம் நம்ம பகச்சிக்காம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். நம்மளுடைய தொழில்முறை சார்ந்த ஹையர் அபிஷியல்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். 2வது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல சிலர் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா அதன் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை. அதனுடைய பேச்சுவார்த்தைகள்லையும் மிகுந்த நிதானங்கள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள், வியாபாரம், தொழில் ரீதியான பயணங்கள், வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள், இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம். சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம். கடன் வாங்கி எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம். கடன் வாங்குறது இன்னைக்கு கொஞ்சம் நிறுத்திக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக எந்த வேலைகள் எல்லாம் முடியணுமோ அதற்கான முயற்சிகளை தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். ஒரு வரன் பார்க்க போனீங்கன்னா அவங்க ஓகே சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக ஒருத்தரை பார்க்க போறீங்கன்னா அந்த வேலைகள் நல்லபடியா முடியும். ஒரு சைனுக்காக ரொம்ப நாள் அலையிறீங்கன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். இடைப்பட்டு நின்னு போன வேலைகளை இன்னைக்கு நம்ம திரும்ப ஆரம்பிச்சோம்னா அது சீக்கிரமா நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். நல்ல முறையில சீக்கிரமா முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். புதிதான தொழில் தொடங்கும் எண்ணங்கள், வியாபார ரீதியிலான எண்ணங்கள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான கட்டிடங்கள் இல்லைன்னா சொத்துகள் ஏதாவது வாங்குறதுக்கான ஒரு முயற்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் ரீதியான ஒரு மனை தேடும் விஷயங்களாக இருக்கலாம். தொழிலுக்கு தேவையான வாகனங்கள் வாங்குற ஒரு விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு தேடுதல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான மேற்கல்வி படிக்கும் எண்ணங்களும் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகள்ல உறவினர்களோடு ஏதாவது சின்ன சின்ன உரசல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபார ரீதியான விஷயங்களுக்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில அதிக கவன நிலைகள் தேவை. அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் வர்றதுக்கும் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மாமியார் வழியிலையும் அவங்களுடைய உடல்நிலையிலையும் இன்னைக்கு அதிக கவன நிலைகள் தேவை. அவங்களுடைய ஏதாவது வாக்குவாதங்கள் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதனால அவங்க வழியில மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
ரசாயனம், விஷ ஜந்து, ஆயுதம் இந்த மாதிரியான இடங்களுக்கு அருகே அம்மாவிற்கும் மாமியார் இவங்களுக்கு எல்லாம் அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. சிலருக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்களாகவோ பணி ரீதியான விஷயங்களாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்திருந்தா இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதன் ரீதியிலான முயற்சிகளோ பேச்சுவார்த்தைகளோ நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல திறமைகள் வெளிப்படுவதனால அதுல ஏதாவது பரிசுகள் வெகுமதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மதிப்பிற்குரிய நபர்களுடைய புதிய நபர்கள், அதாவது மதிப்பிற்குரிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் எல்லாம் தொழில் முறைகள்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலர் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான தொழில்களை எடுத்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இராணுவ ஈடுபாடுகள் கொண்டு அதுல நுழையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆயுதம் சார்ந்த வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தற்காப்பு கலை சார்ந்த விஷயங்களை எடுத்து அதை கற்றுத்தருவதற்கான ஒரு தொழில் முறைகளை அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிற்பம் சம்பந்தமான வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. லேப் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது மருத்துவத்துல இருக்கின்ற லேப் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எடுத்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருத்துவ உபகரணங்கள் வேலை எடுத்து செய்யலாம். மருத்துவ துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சை சம்பந்தமான விஷயங்கள், இன்ஜினியரிங் சம்பந்தமான ஒரு படிப்பு, இந்த மாதிரியான தொழில் முறைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. முக்கியமான தொழில்முறை கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் முறைகள்ல அதிக தைரியம் இன்னைக்கு உங்களிடம் இருக்கும். அதனால புதிதான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள், பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருத்துவ செலவு சம்பந்தமான செலவினங்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் செலவினங்கள் செய்யும் போது அதிக கவன நிலைகள் தேவை. உங்களுடைய வண்டி, வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் ஆவணங்களை சரியா வச்சுக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. இதன் வழியில ஏதாவது ஃபைன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கனரக வாகன வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதன் ரீதியிலையும் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் விவாதங்கள், கருத்து மோதல்கள் இதிலெல்லாம் கலந்து கொள்ள கூடாது. கொஞ்சம் பேச்சில் நிதானங்கள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த புதிய விஷயங்கள் பண்ணலாம். புதிய முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனம் வாங்க போறீங்கன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் வேண்டாம். அதை இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் நல்லதாக இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் மிதமான வேகங்கள்ல செல்றது இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. சாலை முறைகள்ல பாதுகாப்புகள் அதிகமாக தேவை. செய்யும் தொழிலையும் வேலைகள்லையும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இள மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இன்னைக்கு இருக்கின்றார். அப்ப இன்னைக்கு எந்த மாதிரி இருக்கும்னா, நம்மளுடைய தந்தை, வெளிநாட்டு பயணங்கள், கோவில் சம்பந்தமான வேலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு இறை ரீதியான ஆன்மீக பயணங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம எப்படி இருப்போம், அந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரர் இருக்கிறார்னா அவருக்கு ஏதாவது ஒரு குழப்பமான மனநிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவருக்கு உடல் நிலையில அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. சிலருக்கு இளைய சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மாமனார் வழியில கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவருக்கு ஏதாவது உடல்நல குறைபாடுகள் இருந்தா தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. முக்கியமான விஷயங்களை தந்தையிடம் ஆலோசனை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலையிலையும் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதையெல்லாம் தந்தையிடம் ஆலோசனை செய்யறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு அமையறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு அப்புறம் நல்ல முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நிர்வாகத்திறன் சார்ந்த வேலைகள்ல
ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல நிர்வாகத்தின் மூலமா நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அருகில் உள்ள ஆன்மீக தலங்களுக்கு சிறு தூர பயணங்களாக போவோம் அப்படிங்கிற சிந்தனைகள் வரும். இன்னைக்கு முருகப்பெருமானு வணங்குறது மிகவும் நன்மைகள் தரும். அதனால முடிஞ்சா ஒரு அருகே இருக்கின்ற ஒரு முருகப்பெருமானுடைய கோவில்களுக்கு போயிட்டு வர்றது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இன்னைக்கு இருக்கின்றது. உறவினர்களை காண செல்வதற்கான ஒரு உறவு முறை பயணங்கள் போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பேசும்போது பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலையில அதிக கவனங்கள் தேவை. சிலருக்கு அவங்களோட ஏதாவது வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கான ஒரு சூழல்கள் சிலருக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலர் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான துறைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாரிசு வேலை சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நல்ல முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிரச்சனை தருகின்ற உறவுகள் இல்லைன்னா பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் இதிலிருந்து எல்லாம் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை வியாபார முறை சம்பந்தமான ஒப்பந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு அதுல ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரசு ஒப்பந்தங்கள் மூலம் தன ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூர்வீகம் சம்பந்தமான பொன் பொருள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல்கள்ல அதுல ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆழ்ந்த ஞாபக சக்தி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திடீர் பொருள் வரவும் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் சார்ந்த இரண்டாவது பார்ட்னர் செகண்ட் பார்ட்னரோடு நம்ம தொழில் முறைகள்ல பிசினஸ்ல எல்லாம் இணைகிற ஒரு சூழல்கள் வருதுன்னா அதுல ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. கொஞ்சம் கவனங்கள் இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நல ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம். அதே மாதிரி புதிதான தொழில் சம்பந்தமான விஷயங்களை ஆரம்பிக்க போறீங்கன்னு சொன்னா அதற்கான ஒரு முயற்சிகளும் இன்னைக்கு வேண்டாம். சாதாரண நாளை போல இன்னைக்கு தொடங்குவது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். அப்ப இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம யாருக்காவது கடன் தருகின்ற சூழல்கள் வரலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குகின்ற சிந்தனைகள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான செயல்பாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்ப அன்பர்களுக்கு இன்னைக்கு உடல்நிலையில அதிக கவன நிலைகள் தேவை. சிலருக்கு குடும்பத்தினரோடு ஏதாவது சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தேவையில்லாத வீண் செலவுகளை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. கருத்து மோதல்கள் வீண் விவாதங்கள் இதெல்லாம் நம்மளால வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாமளா பேசி பிரச்சனைகளை பெருசாக்காம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. விஷ ஜந்துகள் ஆயுதங்கள் ரசாயனம் சம்பந்தமான விஷயங்கள் இதன் பக்கத்துல எல்லாம் இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதுன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு சிலர் ஆராய்ச்சி சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு அழியா புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு பொய்யான வழக்குகள் பொய் குற்றச்சாட்டுகள் இதையெல்லாம் அவர்கள் மீது சுமத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால நம்மளுடைய எதிரிகளோ இல்ல நமக்கு வேண்டப்படாதவர்களோ அவங்களுடைய வழிகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. கட்டிட வேலை சம்பந்தமான கம்பிகள் மணல்
செங்கல் வியாபாரங்கள் இது எல்லாமே இன்னைக்கு நல்ல முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா, அதற்கு ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அடுத்தவர்களை நம்பி நம்ம ஏமாறாம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் சின்னதா இருக்கும்போதே நம்ம பார்த்துக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. பெரிய அளவுல ஆனதுக்கு அப்புறம் நம்ம போய் நிக்கிறது ரொம்ப வேஸ்ட்டா இருக்கும். அதனால சின்னதா இருக்கும்போதே நம்ம சரியா அத பார்த்துக்கிறது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத செயல்களை செய்றதுனால, அதன் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. உயில் சம்பந்தமான சொத்துகள்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அப்புறமா அது நல்ல முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. சட்ட ரீதியிலான பிரச்சனைகள் சிலருக்கு வருவதற்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பகைமை எண்ணங்கள் கொஞ்சம் மனதிற்குள்ளேயே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொருட்கள், அதாவது விலை உயர்ந்த பொருட்கள், நகைகள் இதெல்லாம் வெளியில கொண்டு போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அசால்ட்டா இருக்கக்கூடாது. அபகரிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலர் பொருட்கள் மீதான கடன் இல்லைன்னா சொத்துகள் சார்ந்த கடன் இதெல்லாம் வாங்கியிருப்போம். அந்த மாதிரியான கடன்களை முறைப்படி நம்ம சரியா அடைச்சிட்டு வர்றது மிகவும் நன்மையானதாக இருக்கும். அதன் வெளியில ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பெரிய அளவிலான மூலதனம் போடும் விஷயங்கள், தொழில் முறைகள்லயோ எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் பெரிய அளவுல ஒரு மூலதனம் போடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயங்கள்லயும் அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் நம்ம ரொம்ப அசால்ட்டாலாம் இருக்கக்கூடாது. மிதமான வேகத்தில் போகணும். ரொம்ப ஸ்பீடா போகக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள கவனத்துல வச்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு போதுமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கும் விஷயத்துல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் எடுக்கும்போது அதன் சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக கவன நிலைகள் தேவைப்படுகின்றது. புதிதான தொழில் முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம். அதை இன்னொரு நாள் செய்து கொள்ளுவது மிகுந்த நன்மைகள் தரும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களுமே தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டு பயணங்கள், தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், இல்லைன்னா வரன் பார்க்கும் பயணங்கள், இந்த மாதிரி சுப காரியங்களுக்கான பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்களுக்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஒரு வேலை தேடும் விஷயங்களாக இருக்கலாம், புதிதாக தொழில் தொடங்கும் விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வரன் பார்க்கும் விஷயங்களாக இருக்கலாம், திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் முடிக்கிற விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். அதில் லாபங்களும் நல்ல முன்னேற்றங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவலிங்க வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். அப்ப திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் சிலருக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவிலேயே வரணமைகிற மாதிரி ஒரு சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மனைவியோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், திருமணமானவங்களா இருக்கிறீங்கன்னா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து அதுக்கப்புறம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேசும்போது கொஞ்சம் நிதான நிலைகள் தேவை. செயல்பாடுகள்லையும் கொஞ்சம் நிதானங்கள் தேவை. அவசரமாக எந்த ஒரு செயல்கள்லையும் செயல்படக்கூடாது. பேசும்போதும் நம்ம தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல நம்ம கவனமா இருந்துட்டோம்னாலே இன்னைக்கு போதுமானதாக இருக்கின்றது. திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அதுலயும் அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல பார்ட்னரோடு, நம்மளுடைய கூட்டு தொழில் சார்ந்த பார்ட்னருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், உரசல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான அந்தஸ்துகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாடிக்கையாளர்களை எல்லாம் கவருவதற்கு புதிதான திட்டங்களை உங்களுடைய தொழில் முறைகள், வேறு ஏதாவது பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த விதங்கள்ல அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். சிறுநீரகம், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதன் ரீதியில நல்ல தீர்வுகள் மருத்துவ முறைகள்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. 2வது குழந்தைக்கு கர்ப்பிணிகளாக இருக்கிறீங்கன்னா
அந்த கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. எப்பவாவது திருடு போன பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பொருட்கள் பற்றிய விவரங்கள் தெரிய வரக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் சரியாகறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சம்பந்தி வீட்டாரோடு சின்ன சின்ன உரசல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால முக்கியமான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகும்போது அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. தாய் வழியில இருக்கிற பாட்டிக்கு உடல்நிலையில ஏதாவது சின்ன சின்ன கோளாறுகள் இருந்தா அதற்கு தகுந்த மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. உறவிலேயே வரன் தேடும் ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நல்ல முறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபார ரீதியிலான விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நாம நன்கொடை தருகின்ற ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அரசாங்க வழியில கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மாமனார் வழியில ஏதாவது வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. நண்பர்கள் வழியில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாவது இருந்தா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கின்றது. பார்ட்னரோடு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் சரியாகிற மாதிரி ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான அவசர செயல்கள் இன்னைக்கு செய்ய வேண்டாம். ஒரு நிதானங்கள் செயல்பாடுகள் அவசியமானதாக இருக்கின்றது. மனைவி நண்பர்களுடைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நல்ல முறையில தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் எல்லாம் போகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்களாக நம்ம பயணங்கள் மேற்கொள்வது இன்னைக்கு மிகுந்த சிறப்புகளை தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலும் செயல்படக்கூடாது. அந்த கடனை அடைக்கிறதுக்கு பெரிய துன்ப நிலைக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால கடன் வாங்குறத மட்டும் நம்ம கொஞ்சம் அதிக கவனமா இருந்துக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். புதிதான முயற்சிகள் எடுக்கும் போது அதுலயும் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக எந்த வேலைகள் எல்லாம் முடியணுமோ அதற்கான முயற்சிகளை தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். நல்ல முறையில முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பார்வதி தேவி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.